சாயிராம். நம் வாழ்க்கையில் இது நடக்குமா நடக்காதா என்று ஏன் இந்த போராட்டம் உன் மனதிற்குள்? பொறுமையோடு இரு, உன் வாழ்வில் அனைத்தும் நடக்கும். நடக்கும் என்று நினைத்துப் பார், எல்லாம் சுபமாகவே நடக்கும். உன் வாழ்வில் நிலையான நிம்மதியாக இருக்கும். நடக்குமா நடக்காதா என்று ஏங்கி ஏங்கியே கவலைப்பட்டு கொண்டே உன் நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறாய். மனதை ரணப்படுத்திக் கொண்டு உன் வாழ்க்கையை நீயே வீணடித்துக் கொண்டிருக்கிறாய் மகளே. இப்படி போராட்டம் மிகுந்த வாழ்க்கையை நினைத்து நினைத்து என்னாகுமோ ஏதாகுமோ என்று மனதிற்குள் குழம்பி குழம்பி உன் வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்திருக்கிறாய். அந்த ரணமாகிய வாழ்க்கையை எப்படி மீட்டு கொண்டு வருவது, எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் திக்கற்று போய் நின்று கொண்டிருக்கிறாய். இப்படி இருப்பதால்தான் உன் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தோன்றுகிறது. ஏனப்பா இந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று என்னிடம் கேட்டே விட்டாய். தங்கமே, உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றால் அதன் பற்றிய சிந்தனையும் அதை பற்றிய நினைப்புகளையும் உன் மனதிலிருந்து அறவே ஒழித்துவிடு. அந்த நினைப்புகளை நீ விரும்பாமல் உன் மனதை அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உன் மனதிற்கு நீயே செய்யும் அநியாயம். குழந்தையே, மற்றவர்களுக்கு முன் சிரித்து வாழ்வதைப் போல் வாழ்ந்துவிட்டு உன் மனதிற்குள் புழுங்கி அழுது கொண்டிருக்கிறாய். உனக்கே நீ வேஷம் போடுவதால் உனக்கு அது நல்லதாகுமா? நிச்சயமாக ஆகாது என் தங்கமே. உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். மற்றவர்களுக்காக வாழ நினைக்காதே, உன் மனதிற்காக முதலில் வாழ நினை. உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாக உன்னை வந்து சேர்ந்தே விடும். நீ இப்படி மன நிம்மதியில்லாமல் இருந்தால் உன்னை அன்பாக நேசிக்கிறவர்களும் உன் மனதை புரிந்து கொண்டு உன்னோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் நிம்மதி கூட நிம்மதி இல்லாமல் போய்விடும். அவர்கள் கூட மன நிம்மதி இல்லாமல் தவித்துதான் கொண்டிருப்பார்கள். இது உனக்கு புரிகிறதா? அப்படி இருக்காமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க பழகு. அந்த நிம்மதியில்லாத வாழ்க்கையிலிருந்து நீ சற்றே விலகி இருப்பது மிகவும் நல்லது. உன் வாழ்க்கைக்கும் சரி, உன் மனதிற்கும் சரி, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் சரி, அதுவே மிக மிக சிறந்த வழியாக இருக்கக்கூடும். எப்பொழுதுமே அமைதியாக போய்விடுவது ரொம்பவே நல்லது. அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அமைதியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்கான காரணம் அவர்கள் உன்னோடு பேசி பழகிவிட்டார்கள். உன்னுடைய குணாதிசயம் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நீ இப்பொழுது எது நடந்தாலும் அமைதியாகவே சென்று விட்டால் அவர்களுக்கு வருத்தம் இருக்கத்தானே செய்யும். அதனால்தான் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன்னிடம் ஒரு வேற்றுமையை பார்க்கிறார்கள். உன்னை போலவே உன்னை சுற்றி இருப்பவர்களும் இருக்க வேண்டும், மாறிவிட வேண்டும் என்று நீ நினைப்பது தவறு. உன்னை மாதிரியே மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று நீ சிந்திப்பதும் மிக மிக தவறு. மற்றவர்களோடு உன்னை எண்ணிக்கொள்ளாதே. ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வேறு விதமாக இருக்கும். ஒவ்வொருவரின் மனநிலையும் வேறு விதமாகத்தான் இருக்கும். மற்றவர்கள் உன்னை போல் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி இருக்கவும் மாட்டார்கள். இதுவே உலக நியதி. இப்படி மற்றவர்கள் வெவ்வேறு விதமாக இருக்கும் பொழுது அவர்கள் செய்யும் விஷயம் உனக்கு மன வருத்தத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்துகிறது என்றால் அதை அவர்களிடம் சொல்லி சொல்லியே சண்டை போட்டே கொண்டிருக்காமல் அமைதியாக அவர்களிடம் இருந்து விலகி விடுவது ரொம்பவே நல்லது. ஏன் உங்களை விட்டு நான் விலகுகிறேன் என்று அவர்களிடம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை. அமைதியாக சென்று கண்மணியே, எதிலையும் பொறுமையை கடைப்பிடி. பொறுமையோடு நீ செய்யும் எந்த ஒரு செயலும் நிச்சயமாக வெற்றி பெறும். வெற்றி படிக்கட்டுகளில் நீ ஏறும் பொழுது அனைத்து படிகளையும் வெற்றிக்கான படியாகவே நான் உனக்கு உருவாக்கி தருவேன். ஆனால்
பொறுமை என்பது மிக அவசியம். நம்பிக்கை என்பது மிக மிக அவசியம். நான் வெற்றியடைவதற்காகவே என் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்ற மன தைரியம் உன் மனதில் உண்டென்றால் போதும், நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் வெற்றி அடியாகவே நான் மாற்றி காட்டுவேன். அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. நான் இல்லாமல் நீ இல்லை, நீ இல்லாமல் நானும் இல்லை என் குழந்தையே. என் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிற நீ, எந்த துயரம் வந்தாலும் என்னை முழுவதுமாக நம்பி எனக்கு அன்பை பொழிந்து கொண்டே இருக்கிற நீ, எந்த சோதனை வந்தாலும் என்னை மறவாமல் சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் நீ எனக்கு கிடைத்த மிக அற்புதமான பொக்கிஷம். இந்த பொக்கிஷமான குழந்தையை நான் எப்படி விட்டு விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? நடக்குமா நடக்காதா என்று என்னிடமே கேள்வி கேட்கிறாய். உனக்கு நடத்தி கொடுக்காமல் நான் வேறு யாருக்கு கொடுப்பேன்? இதை ஏன் நம்ப மறுத்து கொண்டிருக்கிறாய்? உன் மனதில் ரணமாக இருக்கிறது. அதனால்தான் உன்னால் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாமல் பரிதவித்து நிற்கிறாய். முதலில் மனதை மாற்றிக்கொள். தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். நம்பிக்கையை உன் மனதில் ஆழ பதியவை. பொறுமையோடு எதற்குமே காத்திரு. நினைத்தவுடன் எதுவுமே நடந்துவிட்டால் வாழ்க்கை சுவாரஸ்யமாகவே இருக்காது என் பிள்ளையே. இது உனக்கு புரியும்தான், அல்லது புரிந்தும் புரியாதது போல் நிற்கிறாயா? என் பிரியமே, அப்பா சொல்வதை கேள். நம்பிக்கையோடு இரு. எதுவும் என்னை மீறி தவறாக போய்விடாது. உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன்னை சரியான பாதையில் கொண்டு செல்ல, உன் வாழ்க்கையை நேர்வழிப்படுத்த, உனக்கு தன்னம்பிக்கையை விதைக்க, அனைத்துமாக உன் அப்பாவாக, உன் அம்மாவாக, உன் தோழனாக, உன் நண்பராக, உன் உற்றார் உறவினராக, அனைத்துமாக உன் அப்பா இருக்கையில் வீணாக உன் மனதை போற்று எதற்குமே குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் மனம் குழப்பிக்கொண்டே இருப்பதால்தான் நீ எதையுமே, நல்ல நிகழ்வுகள் எதையுமே அறிந்து கொள்ள முடியாமல் தத்தளித்து நின்று கொண்டிருக்கிறாய். முதலில் உன் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கொள். நேர்மறை எண்ணங்களை முதலில் வளர்த்துக்கொள். நல்ல நல்ல சொற்களை சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் மிக பிரகாசமாகவே இருக்கும். நல்லது மட்டுமே நினை. நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். நீ என்னுடைய முழுமையான அன்புக்கு பெயர் கொண்ட பிள்ளை. உன் வாழ்வில் மங்களகரமான பல செயல்கள் அரங்கேறப் போகிறது. உன் வாழ்க்கைக்கு வெற்றிக்கான பாதை எதுவோ அதை மட்டுமே நான் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். என் பிரியமான கண்மணியே, வா, விரைந்து வந்து என் கரங்களை பிடித்துக்கொள். இப்பொழுது உனக்கான பிரகாசமான வாழ்க்கை கண்களுக்கு மிக பிரகாசமாக தெரிகிறது தானே? குழந்தையே, உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அனைத்தையும் நான் அறிவேன். உன் கவலைகளுக்கெல்லாம் மருந்தாகவும், உன் கேள்விகளுக்கெல்லாம் பதிலாகவும் உன் அப்பா இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமான உன் அனைத்து கேள்விகளுக்குமான பதில் கிடைத்தே தீரும். கூடிய விரைவில் உனக்கு நடக்கப் போவது அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நிறைவேறும். உனக்கானது எதுவோ அதை உன் கைகளில் கிடைக்க வழி செய்யப் போகிறேன் உன் சாயிநாதர். இது பொய் அல்ல குழந்தையே, உண்மையான வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. எனவே கவலைப்படாமல் தைரியமாக இரு. அனைத்துமே இனி உனக்கு சாதகமாகவே முடியும். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு கிடைத்தே தீரும். இது உன்னுடைய வாழ்க்கைதான் என்றாலும் அது என் கற்பார்வைக்குள் தான் இருக்கிறது. என்னை மீறி, என் பார்வையை மீறி உனக்கு தவறாக எதுவுமே நிகழாது. உன் வாழ்க்கையை வெற்றியடைவதற்கான வழியை மட்டுமே நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு வெற்றி என்னும் கனியை நிச்சயமாக உன் சாயிநாதர் கொடுப்பேன். என் பிரியமான குழந்தைக்கு நிச்சயமாக நான் இதை செய்தே தீருவேன். குழந்தையே, பக்தி என்பது உன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்ததான் தவிர உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அல்ல. செய்யாத தவறை உன்மேல் சுமத்தி
உன்னுடைய விளக்கத்தை ஏற்காத சமயத்தில் மனதை அமைதிப்படுத்திக்கொள். ஏனென்றால் உன் மீது சுமத்தப்பட்ட பழி தானாகவே விலகிவிடும். ஒரு நாள் நிதானமாக இரு, எல்லாமே உனக்கு நல்லதாகவே அமையும். அதை விட்டுவிட்டு கோவப்படுவதாலோ மனவேதனைப்படுவதாலோ மற்றவர்களிடம் உன்னை நிரூபிப்பதாலோ எதுவுமே மாறிவிடப் போவதில்லை. நடப்பது நடந்துதான் தீரும். நீ எப்பொழுது எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அந்த நேரத்தில் அது நிகழவே நிகழாது. நீ எதிர்பாராத நேரத்தில் நிகழ்வதுதான் அதிசயம். அந்த அதிசயம் உன் வாழ்வில் நிச்சயமாக நிகழும். அதுவரை காத்து கொண்டிரு என் கண்மணியே. நிதானமாக காத்திரு. உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ எண்ணியது, நீ விருப்பப்படுவது, பிரார்த்தனை பண்ணுவது எல்லாமே உனக்கு நடைபெறும். துரோகத்தால் பலர் வீழ்ந்து இருக்கிறார்கள். அப்படி வரலாறும் உண்டு என் பிள்ளையே. ஆனால் துரோகித்தவர் ஒருவர் கூட நன்றாக வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. மனிதனின் மனதை புண்படுத்தும் சக்தி சில வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல, சில மௌனங்களுக்கும் இருக்கவே செய்கிறது. நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்குவதற்கு முன் அவர்களை விட்டு விலகி இருக்க கற்றுக்கொள்வது மிக மிக சிறந்தது என் பிள்ளையே. நீ தடுக்கி கீழே விழும்பொழுது உன்னை தூக்கிவிட யாருமே வரவில்லை என்றாலும், நீ நிமிர்ந்து சீராக நடை பயிலும் பொழுது உன்னை தடுக்கி விழ வைக்க யாராவது ஒருவர் நிச்சயமாக வருவார்கள் குழந்தையே. இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடும் தைரியமாகவும் உன்னுடைய நடையை செல்லிக்கொண்டே இருந்தால், போராடிக்கொண்டே இருந்தால் உனக்கான தடைகளும் தடங்கல்களும் எதுவுமே உன்னை நெருங்கவே முடியாது. ஒரு ஊரில் ஒரு தந்தையிடம் மகன் தனக்கு ஏதேனும் ஒரு துன்பமோ அல்லது மனக்கவலையோ ஏற்படும் பொழுது வந்து கலங்கி நிற்பான். அப்பொழுது அவனது பிரச்சனையை கேட்ட பின் தந்தை ஒரே வார்த்தையில், இவ்வளவுதானா உன் பிரச்சனை, எல்லாமே சரியாகிவிடும் என்பாராம். அவனுக்கும் சில நாட்கள் அந்த பிரச்சனையோ துன்பமோ இல்லாது போய்விடும். அந்த மகனும் வளர்ந்தான். தந்தைக்கும் வயதானது. அவரது மகன் தற்போதெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் தந்தையிடம் சிரித்துக்கொண்டே சொல்ல ஆரம்பித்தான். ஒரு நாள் மகன் தந்தையிடம் கேட்டான், ஏம்பா, நான் எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு வந்தாலும் இவ்வளவுதானே அப்படின்னு கேட்கிறாய்? எனக்கும் அந்த பிரச்சனை சுலபமா முடிஞ்சு விடுகிறதே, இது எப்படி சாத்தியம் என்று கேட்டானாம். அந்த தந்தை சிரித்துக்கொண்டே சொன்னார், சில வருடங்களுக்கு முன்னால் பிரச்சனைனா மிகவும் கண்கலங்கி விடுவாய். நீ கலங்கும் பொழுது அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்று உனக்கு தெரியாமல் இருக்கும். நான் இவ்வளவுதானா என்று சொன்னவுடன் உன் மனமும் இது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அந்த பிரச்சனையும் முடிந்துவிடும். நீ அப்படி இருந்ததால் இப்பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனை உன் முன்னாடி வந்து நின்றாலும் அதற்கான தீர்வு மட்டுமே உனக்கு தெரிகிறது. அதே போல என்னுடைய சின்ன வயதில் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை தீர்க்க ஆளே இல்லை. அதை தவிர என்னை மேலும் பயமுறுத்த நிறையவே ஆள் இருந்தார்கள். அதனால்தான் மகனே, நான் உன்னிடம் நீ எவ்வளவு பெரிய பிரச்சனை என்னிடம் கொண்டு வந்தாலும் இவ்வளவுதானா என்று கேட்பேன். நீயும் உடனே இது ஒரு பிரச்சனையே இல்லை என்ற முடிவுக்கு வந்து விடுவாய் என்று கூறினாராம் அந்த தந்தை மகனிடம். என் குழந்தையே, நீயும் எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு நிமிடம் இவ்வளவா என்று நினைத்தால் நீ அங்கேயே நின்று விடுவாய் குழந்தையே. அடுத்த அடி உன்னால் எடுத்து வைக்கவே முடியாது. உன் எண்ணம்தான் வாழ்க்கையாகிவிடும். ஆனால் இவ்வளவுதானா என்று நினைத்துப்பார். அனைத்தையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நீ நிச்சயமாக செல்வாய். இதுதான் குழந்தை வாழ்க்கை. எதிர்பார்க்காதே என்று நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். குழந்தா, உன்னிடத்தில் என்னதான் இல்லை? அறிவில்லையா? செல்வம் இல்லையா? செல்வம் இல்லையா? குணம் இல்லையா? அனைத்துமே உன்னிடத்தில் கொட்டி கிடக்கும் பொழுது பின் நீ எதற்காக, யாருக்காக ஏங்கித் தவிக்கிறாய்? பிறர் அன்புக்காக எதற்காக நீ ஏங்குகிறாய்? என் அன்பு உனக்காகவே எப்பொழுதும் உள்ளது என்று நான் சொல்வதை கூட கேட்காமல் மற்றவர் அன்பிற்காக ஏன் ஏங்கிக் கொண்டே இருக்கிறாய் என் குழந்தையே? நீ அப்படி ஏங்கும் அன்புதான் யாரிடம்? எல்லோர் முன்னிலையிலும் நீ காட்டிய அன்பை அலட்சியப்படுத்தியதற்காக
அவர்கள் அன்பிற்காகவா ஏங்கி நிற்கிறாய்? அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவே இல்லை என்று அறிந்த பின்னரும் ஏன் அவர்களுடைய அன்புக்காக ஏங்கி நிற்கிறாய்? எனக்கு புரியவே இல்லை குழந்தா. உன்னுடைய மனமும் உள்ளமும் ஏக்கங்களால் புண்ணாகிக் கொண்டிருப்பதை நீ உணரவில்லையா? புண்ணாகி நீ வலியால் துடித்துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது என் மனம் வேதனையில் தாங்கவே முடியவில்லை. சொல்ல வார்த்தைகளே இல்லை குழந்தா. எது நிரந்தரம் என்று உனக்கு புரிய வைப்பதற்காகவே சில நிகழ்வுகளை நான் நிகழ்த்தினேன். ஆனால் உன்னுடைய மனம் எவ்வளவு ஆழமாக புண்ணாகியிருந்தால் நான் சொல்வது கூட உன் காதில் விழாமல், அதை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் நீ இருக்கிறாய் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. கலங்காதே என் கண்மணியே. உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடிவுக்கு வரப்போகிறது. எனக்காக இதை கேள் கண்மணியே, முழுவதுமாக கேள். நாளையே உனக்கான அந்த நல்ல திருப்பம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன்னுடைய கண்முன் போலியாக அன்பை உன்னிடம் காட்டிக் கொண்டிருப்பவர்களை திரையிட்டு உனக்கு காட்டப் போகிறேன். அப்பொழுதாவது புரிந்து கொள்வாயா என்று நினைக்கிறேன் குழந்தையே. புரிந்து கொள் கண்மணியே. உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடியப் போகிறது. என் அன்பு பிரியமே, இன்று உன்னை சந்தித்து உன்னிடம் ஒன்றை பெற்றுக்கொண்டு நான் ஒன்றை உன்னிடம் தரப்போகிறேன். புரியவில்லையா உன் அப்பா சொல்வது? இது உன் சாயப்பாவின் வழக்கம். என் குழந்தையே, இழந்ததை திரும்ப பெறுவது ரொம்பவே கடினம். சந்தோஷமாக இரு. இழந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. இனி வரப்போவதையும் நடக்கப் போவதையும் நினைத்து நினைத்து பயப்படாதே. இப்பொழுது இந்த நொடி, இந்த நிமிடம் எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது என்பதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் நல்ல நிகழ்வுகளும் நிகழ்த்த உன் சாயப்பா இருக்கும் பொழுது உன் மனதை வீணாக எதற்காக குழப்பிக் கொள்கிறாய்? நான் இருக்கிறேன். அனைத்தையும் உனக்காக சரி செய்ய உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக பயப்படாதே என் பிள்ளையே. எந்த செயலையும் எப்பொழுதும் தயங்காமல் செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மீண்டும் செய்து கொண்டே இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுவார்கள், என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பதை முதலில் விட்டு ஒளிந்துவிடு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை சிறிது கூட யோசிக்காமல் உடனே செயல்படுத்திவிடு. அந்த செயலை செய்ய ஆரம்பித்தவுடன் யாராவது ஏதாவது சொன்னார்கள் என்றால் உடனே எடுத்த அடியை பின்வைக்காமல் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நீ வெற்றியடைவதற்கான வழியை நிச்சயமாக உன் கண்களுக்கு உன் அப்பா காண்பிப்பேன். எது நடந்தாலும் தைரியமாக இரு. என் அப்பா இருக்கிறார், எனக்காகவே இருக்கிறார், என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நல்ல சொற்களை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். கண்மணியே, உன்னை அள வைத்தவரின் ஆட்டத்தை அடக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடி வரும் நேரம் இது. காலம் உனக்காகவே கனிந்திருக்கிறது. இதுவரை காலத்தை, நல்ல காலத்தை தேடி தேடி நீ அலைந்திருந்தாயல்லவா? இப்பொழுது அந்த காலமே உன்னை தேடி உன்னிடம் வரப்போகிறது. நல்ல காலமாக. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளே நிகழப்போகிறது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாய்ப்பை தவற விட்டு விடாதே. வாய்ப்பு ஒரு முறைதான். நான் பலமுறை கூறியிருக்கிறேன் உன்னிடம், வாய்ப்பு வரப்போகிறது, தவற விட்டு விடாதே என்று. ஆனால் நீ பல முறை தவற விட்டுவிட்டு என்னிடம் வந்து, சாயிநாதரே, நான் தவற விட்டுவிட்டேன், இப்பொழுது என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று கண்ணீர் சிந்தினாய். இப்பொழுது அதே வாய்ப்பு மீண்டும் வருகிறது என் பிள்ளையே. தவறாமல் பெற்றுக்கொள். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். உன் மனதில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் விலக்கி வைப்பேன் உன் சாயிநாதர்.
உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நிகழப்போகிறது. நீ உன் வாழ்வில் நடப்பதை பார்த்து நீயே ஆச்சரியப்படப் போகிறாய், வியந்து நிற்கப் போகிறாய். தைரியமாக இரு என் குழந்தையே. உன் குறைகளையெல்லாம் நீக்கி, உன் தவறுகளையெல்லாம் திருத்தி, நன்மை எது தீமை என்பது எது என்பதை உனக்கு புரிய வைத்து, உனக்கான நான் அமைத்து வைத்த நல்ல வழி அந்த பாதையில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு துணையாக உன் கரங்களை உன் சாயப்பாவும் பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு உன் பயணத்தை மேற்கொள். எப்பொழுதுமே ஆனந்தமாக உன் மனதை வைத்துக்கொள். இந்த காலம் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் காலமாக இருக்கும். நீ கேட்டவுடன் கிடைக்கும் தருணத்தை தவற விட்டு விடாதே. குழந்தையே, நல்லவர்களின் கண்ணீர் துளிகளில்தான் உன் சாயப்பா வசித்துக் கொண்டிருக்கிறேன். நீ விதைத்த நல்ல செயல்கள் என்றும் விதை விருட்சமாய் வளர்ந்து நிற்கிறது. அந்த விருட்சம் கனி கொடுக்கும் காலம் மிக அருகிலேயே இருக்கிறது. அதை உன் சாயப்பாவுடன் சேர்ந்து ருசிக்க நீயும் ஆயத்தமாகு. உன்னுடைய குடும்பம் சீரும் சிறப்புமாக உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தோடு தழைத்து ஓங்கி நிற்கப் போகிறது. இது சத்தியமான உண்மை. பொறுமையாக இரு. இன்னும் சிறிது நாட்களே. இது நாள் வரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? உன்னுடைய பொறுமைக்கான பரிசு நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை நான் உனக்காகவே தயார் செய்து கொண்டிருக்கிறேன். அதை உன் கையில் கொடுக்கும் நேரமும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது குழந்தையே. ஜென்ம ஜென்மமாய் நம் பந்தம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் உன்னை நான் அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த ஜென்மத்தில் உனக்கு நிகழ்ந்ததும் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருப்பதும் இனி நிகழப்போவது அனைத்தையும் நான் அறிவேன். பண்பு குணநலத்தோடு வாழ நினைப்பவர்கள் இந்த உலகத்தில் மிக குறைவுதான். அவர்களில் உன் சாயப்பா தேடி எடுத்த பொக்கிஷம் என் கண்மணி. உன்னுடைய வாழ்க்கையை உணர்வுள்ள வாழ்க்கையாய் வாழ நினைக்கும் எண்ணம், மற்றவர்கள் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கும் எண்ணம், இது எல்லாமே பிறவியிலேயே நீ கொண்டுள்ளது. உன் குணத்தை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லது நினைக்க வேண்டும், எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணத்தை நான் அறிந்து கொண்டுள்ளேன். அதைதான் எப்பொழுதும் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். குழந்தையே, உன் வாழ்க்கையில் 1000 நடந்திருக்கலாம். ஆனால் தவறுகளை திருத்திக் கொள்ளும் மனப்பக்குவத்தோடு போராடி கொண்டிருக்கும் உனக்கு உன்னுடைய இந்த மனப்பக்குவம் ரொம்பவே பெரியதுதான். உன்னுடைய இந்த மனப்பக்குவத்திற்கான பரிசை நான் உன்னிடம் மிக பொக்கிஷமான ஒரு பரிசாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்கமே. நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் அப்பா உன் மனதில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உனக்கு உரக்க கூறியும் நீ மனவேதனையில் இருக்கிறாய். அதனால்தான் உன்னால் என் குரலை கேட்க முடியவில்லை, உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை. கண்மணியே, எது வந்தாலும் கலங்கி விடாதே. இவ்வளவுதான் வாழ்க்கை என்று நீயே முடிவெடுத்து விடாதே. முடிவு என்று நீ எடுத்த ஒன்றை தொடக்கமாக நான் ஆரம்பிப்பேன். உனக்காக சர்வ நிச்சயம். கஷ்டம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். தோல்வி வந்துவிட்டால் துவண்டு விடாமல், வெற்றி வந்துவிட்டால் தலைக்கணம் ஏறிவிடாமல், இரண்டையும் சரிசமமாக பார்ப்பதுதான் என் பிள்ளையான உனக்கு நல்ல குணம். அந்த நல்ல குணத்தை வளர்த்துக்கொள். எது வந்தாலும் எதையுமே சரிசமமாக பார்க்கும் அந்த கண்ணோட்டத்தை உன்னில் வளர்த்துக்கொள். வெற்றி வந்துவிட்டால் உடனே சந்தோஷ திளைப்பில் கொண்டாடாமலும், தோல்வி வந்துவிட்டால் உடனே வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று உட்காராமலும் இருந்துவிடு. உன் வாழ்க்கை எப்பொழுதுமே சரியான பாதையில் சென்று கொண்டுதான் இருக்கும். மாற்றங்கள் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். எதுவுமே நிலையாக இருப்பதுமல்ல, நிரந்தரமாக தங்கிவிடுவதும் அல்ல. நான் இருக்கிறேன். உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது.
என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. அதை தீர்க்கமாக நம்பு. மன வலிகள் நிறைந்த உன் வாழ்க்கை ஒரு நாள் நிச்சயமாக வசந்தமாக மாறும். அதுவரை பொறுமையாக காத்திரு. அதுவரைக்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் குழந்தையே. பிறப்பு இறப்பு இதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவனவன் கர்மாவிற்கு ஏற்ற சுகம் துக்கத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதனால் வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு என்மேல் முழுமையாக நம்பிக்கை வை. என்மேல் உன் அனைத்து பாரத்தையும் சுமத்திவிடு. உன் பாரத்தை உன் அப்பா சுமக்கிறேன் உனக்காக. என்னுடைய திருவடி தரிசனம் உனக்கு அமைதி தரும் என் குழந்தையே. எனவே நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய துயரக் கடலிலிருந்து உன்னை நான் நிச்சயமாக கரையேற்றுவேன்.